வெல்கம் டு உமா சிவா கிச்சன். 7 days 7 லன்ச் மெனு காம்போ தாங்க நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி டே 1. இன்றைக்கி என்ன காம்போ பண்ண போகிறோன்னாக்கா, முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வித் முருங்கைக்கீரை பொரியல். ரொம்ப ஈஸியான சிம்பிளான காம்போ தாங்க இது. நம்மளுக்கு 1 ஹவரில் நம்ம அழகாக செஞ்சிடலாம் ரைஸோட சேர்த்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்மளுக்கு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதும் நம்ம வடகம் போட்டுக்கலாம். வடகம் உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா கடுகு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் மீடியம் சைஸு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் 2 தக்காளி. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கணும். தக்காளி போட்டுக்கோங்க. இதுவும் 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ 2த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடும். ஸோ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கடாயை அப்படியே வச்சுருங்க. பூண்டு ஒரு 4-5 பூண்டு இது மாதிரி இடித்து போட்டாலும் ஓகே, அப்படியே போட்டாலும் ஓகே, ஃபுல்லாக போட்டாலும் ஓகே. ஸோ எல்லாத்தையும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. ஸோ நான் ஒரு 1.5 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுலேயே தனியாத்தூள் இருக்குது. ஸோ அதனால் நான் தனியாக ஆட் பண்ணலை. தனியாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லா சைடும் நம்மளுக்கு மிளகாத்தூள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ ஃபுல்லாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஆக்சுவலி பொரிச்ச குழம்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. பட் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் வெந்தவுடனே நம்ம புளி கரைச்சல் ஊற்றணும். லாஸ்ட்டில் தான் புளி கரைச்சல் ஊற்றணும். பாருங்கள், புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி கரைச்சல் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ முருங்கைக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ நல்லா கொதித்தவொடனே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த நம்ம முருங்கைக்கீரை தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை பொரியல். இப்போ பாருங்கள், இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த காம்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் ரொம்ப தேவையில்லை. இதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் போட்டாலே போதும். வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் போட்டால் போதும். ஸோ ஆயில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நல்லா கடுகு இப்போ பாருங்கள் புகை வருது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரியுது பாருங்கள். வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க போதும். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
காஞ்ச மிளகாய் வந்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதை மாதிரி 2 ஆஃபாக பிச்சு போட்டுக்கோங்க. இது வதக்கினதும் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கினாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி நேரம் வதங்க தேவையில்லை. ஸோ நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கீரையை வந்துட்டு வாஷ் பண்ணி போடும்போது அதிலேயே தண்ணி கொஞ்சம் வரும். ஸோ அதனால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இது ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் இது டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் வெந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கீரையோட. ஸோ அதனால் ரொம்ப தீய வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த கலர்லேயே தான் அது அப்படியே லைட்டாக தான் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். 1 to 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து எப்போவுமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரைக்கெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உப்பு கரிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் கீரையை வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கீரை எவ்வளோ நிறையா இருந்தாலும் நம்மளுக்கு வெந்து வரும்போது கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க தண்ணி இல்லாத அப்படியே செய்வாங்க. பட் அது வந்துட்டு அந்தளவுக்கு வேகாது. கீரை வேகாத சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்டொமக் அப்செட்லாம் வரும். ஸோ அதனால் வேக வச்சு சாப்பிட்ணும். அது இல்லாத இதை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது, கசப்பாயிடும். ஸோ கரெக்டான டைம் இடையில் நம்ம வந்துட்டு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நம்ம வந்துட்டு இப்போ கலந்து கொடுக்கணும். எல்லா கீரையும் போட்டாச்சு. இப்போ வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியே வந்து லைட்டாக தான் கொஞ்சமாக தான் இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நம்மளுக்கு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த காம்பில் எடுத்து லைட்டாக சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு வெந்துடுச்சா வேகலையான்னு தெரியும். ஸோ மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள், எப்படி கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணி இருக்குது, தண்ணியெல்லாம் சுண்டுச்சுன்னா கரெக்டாக ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ தண்ணி சுண்டுற அளவுக்கு ஹைலேயே வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு சிம்மில் வைங்க, அப்புறமா ஹையில் வைங்க. ஸோ மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுருங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் இருக்குது. தண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்சு போட்டாலும் ஓகே. நான் வெறும் தேங்காய் தான் போட்டு செய்கிறேன். நம்ம சிம்பிளான சமையல் தான் நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் தேங்காய் போட்டு செய்கிறேன் நான். இல்லைனா பருப்பு தனியாக வேக வச்சுட்டு தேங்காவும் பருப்பும் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ தண்ணி லைட்டாக இருக்கிறது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனவுடனே நம்மளுடைய கீரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி காம்போ வந்து முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு அண்ட் முருங்கைக்கீரை பொரியல், 2 காம்போ வந்துட்டு இந்த காம்போ வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே 1 காம்போ இது தாங்க. 7 days டிஃப்ரெண்ட் காம்போ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.